இன்று தமிழ்நாடு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல இருள் மேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் பிரச்சனை தமிழகத்தை சூழ்ந்து அல்லது கிளப்பி விடப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது. சிங்கமாக பூனைக்கு மணி கட்டியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஒரு சிங்கமாக பூனைக்கு மணி கட்டியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். மாணவர் போராட்டத்தில் நான் அதிக நாட்கள் 6 நாட்களில் 5 நாட்களுக்கு மேலே அங்கே கழித்தேன். இருட்டில் மாணவர்களாக என் குழந்தைகளோடு கலந்துக்கிட்டு இருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மாணவர்கள் ஐயா முதல்வர் அவர்களை ஒரு கிண்டலாக விமர்சித்து பேசியிருந்தாலும் ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவர் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு, இப்போ நம்ம குழந்தையெல்லாம் எப்படி ஒன்று பிராண்டட் சட்டை கேட்கும், ஒன்று சின்ன பையன் இந்த மாதிரி கேட்பாங்க, அந்த மாதிரி அடம்பிடிச்ச மாதிரி சில பேர் கதவை உடைப்பாங்க வீட்டில் நம்ம குழந்தைகள்லாம். அந்த மாதிரி இப்போ செல்வத்துட் செல்வம் செவி செல்வம் நல்ல ஒரு இதாக இலக்கிய நயத்தோடையெல்லாம் அந்த போராட்டத்தின் போது முதல் விமர்சிக்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் அதை அவ்வளோ பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு, உதாரணத்துக்கு செல்வத்துட் செல்வம் செவி செல்வம் OPS, அதாவது ஒரிஜினல் பன்னீர்செல்வம். ஒரிஜினல் பன்னீர், அவங்க பேர் பாருங்கள், அற்புதமான பேர் அவர் வைத்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா நம்ம முதல்வர் மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள். பன்னீர் கல்யாணத்தின் திருமணத்தின் போது தெளிக்க வேண்டிய ஒரு மணக்கக்கூடிய ஒரு பொருள். செல்வம், அவர் மக்களின் செல்வமாக இருக்கிறார். இன்று என்னென்னா எல்லாருமே அம்மாவின் மறைவுக்கு பிறகு எல்லாரும் நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த பெண்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விடிய காலையில் 2 மணிக்கு 1 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு என்னடா இது அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஆதங்கம் அந்த இதுலேயே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த விஷயத்துக்கும் வரேன். நான் முதல்ல இதை பேசையில் அந்த மரணத்தில் இந்த மாதிரி ஒரு இன்றைக்கி சொல்கிறார். நேற்று அந்த லண்டனில் இருந்து வந்த டாக்டர், அவர் பேர் என்ன, பீலா விட்டார். அதைத்தான் நாங்கள் சொன்னோம். எம்ஃபார்மிங் பண்ணியிருக்குன்னு அடிச்சுக்கிட்டு சொன்னோம். ஏன்னா நான் அம்மா அங்கே ராஜாஜியாரில் பார்க்கல, ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் பழம் மாதிரி இறந்து போய் 1.5 மாதம் ஆன மாதிரி அதை பதப்படுத்தி வச்சு தெரிஞ்சது. எல்லோரும் அதை தான் சொன்னாங்க. அப்போல நிர்வாகம் அப்போ ஒன்றும் செய்யலை. வாயை மூடிட்டு வாயில் கொலக்கட்டையை வச்சுக்கிட்டு இருந்துட்டு அதெல்லாம் செய்யலைன்னு சொல்லிவிட்டு இப்போ அவனே அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு உடைக்கிறான். இன்னொரும் கேளுங்க, அதுக்கு இல்லை விஷயம், ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இல்லையா? நான் இன்னும் அதிமுகவில் நான் 6 வருஷம் இருந்தேன். 100கணக்கான மேடைகள் மீட்டிங்கில் பேசியிருக்கேன். அம்மா அவர்களை 4 முறை குழந்தைகளோட குடும்பத்தோடு போய் பார்த்துருக்கேன். அவ்வளவு அன்பாக அவ்வளவு குழந்தை மாதிரி என்கிட்ட பழகியிருக்காங்க. என் குடும்பத்து மேலே பாசம் வச்சாங்க. அந்த ஒரு நன்றி விசுவாசம், அவங்க உப்பை சாப்பிட்ருக்கேன். அந்த ஒரு நன்றி விசுவாசத்தில் மனசு அன்னையிலேருந்து தாங்கலை. இன்றைக்கி ஐயா அவர்கள் இப்படி அவங்க தியானம் செஞ்சுட்டு 45 நிமிஷம் அங்கே உட்காந்து தியானிச்சுட்டு இன்றைக்கி ஒரு சொன்னாங்க அவங்க பேட்டியில், அது மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. தனி ஒருவனாக நின்று போராடுவேன்னாரு. தமிழ்நாடே உங்கள் பக்கம் இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களுக்கு ஆதரவு இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக, நீங்கள் தான் பொதுச் செயலாளர், நீங்கள் தான் CM. அதை மக்கள் எம்எல்ஏக்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம். அதெல்லாம் அந்த காலம். மாணவர்கள் மெரினாவுக்கு போராட்டம் பண்ணாங்க பாருங்கள். மக்கள் நினச்சா ஒரே நாளில் ரோட்டுக்கு உட்காந்துருவாங்க சட்டிப்பானையோட. ஒரே நாளில். இன்றைக்கி நாளைக்கு பதவி வைக்கிறாங்கன்னா எனக்கு சசிகலாமா மேலே எந்த இதுவும் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவங்கள நான் மறைமுகமாக தான் பார்த்துருக்கேன். கட்சியில் இருந்த வரைக்கும் அம்மா மட்டும்தான் வீட்டில் வருவாங்க. ராணி மாதிரி ஒரு சிங்கம் மாதிரி உட்காருவாங்க, அன்பாக கவனிப்பாங்க. இவங்க திரைக்கே வரமாட்டாங்க. ஓகே, கூட இருந்தாங்க, அதை சொல்ல வரலை. அதாவது 25 முறைக்கு மேலே தீபா அவர்கள் சொந்த அத்தை பொண்ணு, சொந்த அத்தை இல்லையா, சொந்த அத்தை தூக்கி வளர்த்தவங்க அண்ணன் பொண்ணு. அத்தன், அதாவது அத்தைன்னு உயிரை விடுக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு. நிறைய பேர் இருக்கலாம். அவங்கள 25 முறை ஆஸ்பத்திரியில் நாயை விரட்டுற மாதிரி விரட்டி அடிச்சிருக்காங்கன்னா இந்த சசிகலாமா எப்படி ஒரு மனம் படைச்சவங்களாக இருப்பாங்க? இது நியாயமா, தர்மமா? அதை யோசிக்கணும்ல. பல விஷயங்கள். அது நான் அதான் அந்த RTIயில் இவ்வளோ 16 இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். CBI, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டெல்லி, பப்ளிக் ரிலேஷன், இது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் உட்பட, ஹோம் மினிஸ்ட்ரி, அப்புறம் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எல்லாத்துக்கும் பெரிய வக்கீலை வச்சு 15 நாள் அவர்கிட்ட அலைஞ்சு ஒரு பெரிய வக்கீல் அந்த இது மர்மம் இந்த இதில் உள்ளதெல்லாம் ஒரு வக்கீலை வச்சு ரெடி பண்ணி RTIலையும் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்லேயும் அனுப்பிச்சேன்.
அது என்கிட்ட இருக்கு இவ்வளவு. ஒன்று என்ன போட்டு வந்திருக்குன்னா, கழுவுற மீனில் நழுவுற மீனா நீங்கள் 100 ரூபாய்க்கு டிடி எடுத்துருக்கீங்க, போஸ்டல் ஆர்டர் எடுத்திருக்கீங்க, அது 10 ரூபாய்க்கு எடுத்தால் போதும், இது வந்து அங்கே அனுப்புங்க, இங்கே போய் கேளுங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் எல்லாம் அல்வா கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வரலை. நான் குறைஞ்சபட்சம் கேட்டுக்கிறது அந்த 22ஆம் தேதி 20ஆம் தேதி செப்டம்பர் 2016 இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சிசிடிவி பதிவு அம்மா தோட்டத்தில் போயஸ் கார்டனில் அதை ஏன் பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் இப்போ அறிவிக்கலான்னு இன்றைக்கி இருந்து நேற்று எல்லா பத்திரிகையாளருக்கு SMS கொடுத்துருந்தேன். 3 நாளைக்குள்ளே அதை பப்ளிஷ் பண்ணாட்டி எனக்கு அம்மா போயஸ் கார்டனில் சிசிடிவி பதிவை, ஏன்னா ஹை செக்யூரிட்டியில் இருந்தவங்க அந்த பதிவை 3 நாளைக்குள்ள சிசிடிவி பதிவை ஜெயா டிவி யாருக்காக இருக்குது? சசிகலாவுக்காகவா இருக்குது? ஜெயா டிவி அம்மாவுக்காக, மக்களுக்காக தானே. எதுலேயோ ஒன்று அதை பப்ளிஷாக மக்களுக்கு அதை காட்டணும். ஹாஸ்பிட்டல் இதை காட்டி ஆகணும். 3 நாளைக்குள்ளே சிசிடிவி பதிவை அவங்க வெளிப்பட மக்கள்கிட்ட காட்டாட்டி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிசிடிவியும் நான் உடச்சேரியுமே போராட்டத்தில் இறங்குவேன். சிசிடிவி இருக்கக்கூடாது. அம்மா வீட்டுக்கே சிசிடிவியை நீங்கள் காமிக்கலைன்னா இதே பத்திரிகையாளர்களை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க, ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ் காவல்துறை வைக்கிறதா இல்லையா? என்ன சொல்லி வைக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பாம்புக்குரோவில் வீட்டுக்கு வெளியே போகிற வழிக்கு பார்ப்பேன். என்ன போட்டிருக்கோம்? ப்ளீஸ் இன்ஸ்டால் சிசிடிவி ஆன் யுவர் நெய்பர்ஹுட் போடுறாங்களா இல்லையா? எல்லா இடத்துலையும் அவங்க விளம்பரம் வைக்கிறாங்கல்ல. ஸோ அந்த இதை ஏன் இன்னும் காட்ட மாட்டேங்கிறீங்க? சிஎம் வீட்டுக்கே அந்த பதிவை நீங்கள் அது இழுத்து மூடணும். அப்படிப்பட்ட ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் தேவையில்லை. இவங்க உயிர் சாதாரணமானதா? எவ்வளோ பெரிய கேலி கூத்து, எவ்வளோ பெரிய அவமானம். கேட்டால் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. என்னங்க இது? ஏங்க, வாயில் வந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அப்படியே கதறான். சைலண்ட் ப்ளீஸ். கதறான், அழுகிறான், கோயிலில் உருண்டு மனுஷோறு சாப்பிட்றான். அவனுக்கு வந்து இந்தாங்க அம்மா நல்லா இருக்குன்னு காட்டாத ஒரு மனுஷனா அவன் டாக்டர். அடுத்து எத்தனையோ நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது, இழுத்து மூடுங்க. அப்படிப்பட்ட ஆஸ்பத்திரி தேவையில்லை. சரி, இருந்தாலும் சொல்கிறேன், பீலா வந்து விட்றாரு அந்த லண்டன் டாக்டர். அது வந்து மாப்பிங் பண்ணலை, எம்பாமிங் பண்ணனேன்னு சொல்கிறார். யாராவது இத்தனை பேர் இருக்கீங்க, நம்ம எத்தனையோ விஐபி இறந்துருக்காங்க. ஸோ இறந்தார், மனோரமா இருந்தாங்க, விடுங்க. இது காலையில் அமைதி. காலையில் 4 மணிக்கு கொண்டு போய் ராஜாஜி ஹாலில் வச்சாச்சு. 4 மணிக்கு அடக்கம் பண்ணுறாங்க. அதுக்கு யாராவது உடலை பதப்படுத்துவாங்களா? சாயந்தரம் 4 மணிக்கு அடக்கம் பண்ண போகிறாங்க. அங்கே அதுலேயே பாடியில் முகத்துலேயே என்ன தெரியுது? ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் பழம் மாதிரி அம்மா இருக்காங்க. 2 மாதமாக உறைஞ்சி மார்ச்சுவரியில் போட்டுட்டு. என்னோட மக்களோட ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு அதுதான். இவ சசிகலாமா நான் ஏன் சொல்கிறேன்னா, வயதில் பெரியவங்க. இவங்க என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு ஃப்ரேம் கூட காட்டாமல் இப்படி மூடி மறைச்சவங்க எப்படி நியாயமாக நடந்துக்குவாங்க? ஓபிஎஸ் மிரட்டி வாங்கியிருக்கேன்னு அன்னையா சொல்கிறாருன்னா அவர் எப்படி பொய் சொல்லுவார்? அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மனசை அழுத்தி பைத்தியம் முடிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஒவ்வொரு மக்களும் இன்னமும் இருந்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஐயா அவர்கள் இதை ஓப்பனாக சொன்ன பிறகு தான் மக்கள் வயிற்றில் பாலை வார்த்திருக்கிறார். அந்த வகையில் அப்போலோ நிர்வாகம் செஞ்ச மிகப்பெரிய தவறு. அதுக்கு மத்திய அரசு துணை போயிருக்குது. யார் எந்த துணை போயிருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த இஷ்யூ இதுதான். அம்மா அவர்கள் நல்ல முக்கியமான கருத்து. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஓட்டு சேர்த்து இந்த ஆட்சி 4 வருடம் இருக்கிறது. அதிமுக வேறு எந்த கட்சியும் அதில் பங்கு போட முடியாது. இந்த 4 ஆண்டு ஆட்சிகள் தொடர வேணும். நான் முன்னாள் ஒரு அதிமுக உறுப்பினர், ஒரு அம்மாவின் ராஜ விசுவாசி என்ற அடிப்படையில் நான் இதை மக்களுக்கு கண்டிப்பாக ஒட்டுமொத்த மக்களும் பன்னீர்செல்வம் பக்கம் இருப்பார்கள். அவரே சிஎம்மாக இருப்பார். பொதுச் செயலாளர் பதவியையும் சசிகலா அவர்கள் விட்டு கொடுத்து பொதுச் செயலாளர் பதவியும் இவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.